பிரதமர் மோடி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களுக்கு இடையில் தொடர்ச்சியாக தனியார் ஊடகங்களுக்கு சிறப்பு பேட்டியளித்து வருகிறார். அதுபோன்ற தனியார் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிகளில்தான் பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை, பரமாத்மாதான் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார், இந்து முஸ்லிம் என ஒருபோதும் நான் அரசியல் செய்ததில்லை, அவ்வாறு நான் செய்யும் நாள் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாகி விடுவேன் போன்ற கருத்துக்களை மோடி தெரிவித்திருந்தார். அந்த வரிசையில் மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி மகாத்மா காந்தி குறித்து தற்போது தனியார் ஊடகத்தில் பேசியிருக்கும் மோடி, மகாத்மா காந்தி இந்த உலகில் ஓர் உயரிய ஆன்மா. இந்த 75 ஆண்டுகளில் மகாத்மா காந்தியை பற்றி உலகுக்கு தெரிவிக்க வேண்டியது நம் பொறுப்பு அல்லவா? ஆனால் காந்தி திரைப்படம் உருவான போதுதான் இந்த உலகில் முதன்முறையாக அவரை பற்றிய ஆர்வம் உண்டானது. அதுவரையில் காந்தியை யாருக்கும் தெரியாது. நாம் அதை செய்யவில்லை. மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலாவை உலகம் அறிந்திருக்கிறது என்றால் அவர்களை விட காந்தியும் சற்றும் குறைந்தவரல்ல. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் உலகம் முழுவதும் பயணம் செய்த பிறகு நான் இதை சொல்கிறேன் என்று கூறியிருக்கிறார். காந்தி பற்றிய மோடியின் இத்தகைய பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாவதுடன் காங்கிரஸ் தரப்பிலிருந்து விமர்சனங்களையும் பெற்று வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் எம்பி ராகுல், மகாத்மா காந்தியை பற்றி தெரிந்து கொள்ள முழு அரசியல் அறிவியல், என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர் மட்டும்தான் காந்தி படத்தை பார்க்க வேண்டும் என்று ட்வீட் செய்து மோடியை விமர்சித்திருக்கிறார்.